வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு செய்தி, பத்திரிகைகளில் வந்த செய்தி. சரிங்களா? நேற்று வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறேன். நேற்று போய் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்க அமைச்சரை போய் சந்தித்தாங்க. அதில் அமைச்சர் என்ன கூறினார் என்பது பற்றி பத்திரிகைகளில் வந்திருக்குது. மிக முக்கியமான செய்தி. சரிங்களா? அவர் அடிக்கடி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காருன்றது நம்ம பத்திரிகையில் பேட்டிகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அமைச்சரை சந்தித்து மனு வழங்கல். சரிங்களா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று நடந்ததுக்கு அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க கோபியில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் 2013 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 100க்கும் மேற்பட்டோர் பணிவாய்ப்பு கேட்டு அமைச்சர் செங்கோட்டையனை சந்திக்க ஈரோடு மாவட்டம் கோபி வெள்ளாளப்பாளையம் பிரிவில் நேற்று காலை 6 மணிக்கு குவிந்தனர். அமைச்சரை சந்தித்து மனு வழங்கினர். இது குறித்து அமைச்சர் கூறியதாவது பார்த்துக்குங்க. கடந்த 2013 அன்றைய சூழலில் தேவைக்கேற்ப ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆசிரியர் தகுதி தேர்வில் 82,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். எந்த பணியாக இருந்தாலும் மீண்டும் தேர்வு வைத்து பணியில் அமர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்த பணியாக இருந்தாலும் மீண்டும் தேர்வு வைத்தே பணியில் அமர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கவனிச்சுக்கங்க. எனவே நீதிமன்றத்தின் கருத்தறிந்து துறை ரீதியாக ஆலோசித்து முதல்வர் மூலம் முடியப்படும். இவ்வாறு அமைச்சர் கூறினார். அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குங்களாம். எந்த தேர்வாக இருந்தாலும் தேர்வு வைத்தே பணியமர்த்தப்பட வேண்டும்ட்டு. அது சம்பந்தமாக முதல்வர் துறை ரீதியாக ஆலோசித்து முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னதாக பத்திரிகை செய்தி வந்திருக்குது நண்பர்களே. அவர் எப்போ எந்த மாதிரியான சூழல் பேசுகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அது அவருக்கு மட்டுமே தெரியும். சரிங்களா? வரும்போது தான் நிச்சயம் நினைக்கிறேன் தேர்வு அறிவிக்கிறாங்களா இல்லை என்ன படியான முறையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது அன்றைக்கு தான் தெரியும். 1 மாதத்தில் நிரப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். 1 மாதத்தில் எப்படி தேர்வு வச்சு பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னார். 1 மாதத்தில் எப்படி வச்சு பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்? ஆக தேர்வு என்ன முடிவெடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு தெரியல. 2-3 நாளில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் 30ஆம் தேதிக்குள்ளே அப்படின்னு சொன்னார். இந்த மாத இறுதிக்குள்ளே. எதுக்கும் தயாராக இருந்துக்குங்க நண்பர்களே. நான் உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகளை பரிமாறிக்கொண்டே இருக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இதை மட்டும் எனக்காக செய்யுங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே. அப்பப்போ நடப்பு செய்திகளையும் பார்த்துட்டு வாங்க. நானும் நடப்பு செய்திகளையும் போட்டு நம்மள கொடுக்குறதா இருக்கிறேன். பாருங்கள். போட்டித் தேர்வு அறிவித்தால் மற்றபடி அப்படியே ஒரு சூழலில் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணி வழங்கப்பட்டாலும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் பணி வழங்க முடியும். மற்றவர்கள் அடுத்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகள் தான் இருக்கும். ஒரு வேலை வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2013 போஸ்டிங் போட்டாலும் அடுத்தது எக்ஸாமாக தான் இருக்கும் அடுத்த முறை வைக்கும்போது. சரிங்களா? நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.